படம் எப்படி இருக்கு ப்ரோ? படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. சரிங்களா? மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. நீங்க வேற அநியாயம் ரோபோ சங்கர் தானே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லேக் இருக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம் படமா இல்லை கமல் படமா இல்லை எஸ்டிஆர் படமா அப்படின்னு கேட்டால் வந்து 3 படமே இல்லை. 3 பேரோட எதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் அவரோட ரோலை சூப்பராக பண்ணியிருக்காரு. எஸ்டிஆர் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டவரும் ஓகே தான். பட் என்னன்னா கதை டிஸ்கஷனில் வந்து மணிரத்னமும் கமலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீன் இப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம் மாற்றி மாற்றி எடுத்துருக்காங்க. அந்த குழப்பம் தெரியுது. எஸ்டிஆர் தான் மாசா காமிச்சிருக்காங்க. கமலுக்கும் மாசம் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது மாசா தெரியல. ஓகேங்களா? நார்மலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போன ஸ்பீடு வந்து செகண்ட் ஹாஃப்ல இல்லை. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகாக தான் இருக்கு. ஆனால் பட் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கமலஹாசன் படமா கிடையாது, ஃபுல் எஸ்டிஆர் படமும் கிடையாது. ரெண்டுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏஆர் மன்மேஷ் உயிரை கொடுத்து 10 பாட்டு கொடுத்துருக்காப்ல. சின்மையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ட்ரெண்ட் ஆகி விட்டுருக்காங்க. ஓகேங்களா? பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த முத்தமலைன்ற சாங்கே கிடையாது. படத்துல ஒரு எழுத்து கூட முத்தமலைன்ற ஒரு வரி கூட கிடையாது. எப்படி ட்ரெண்டு போயிட்டு இருக்கு யூடியூப்ல, தீயா சின்மையான்னு அடிச்சுட்டு சேர்றாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டே இல்லை. ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல கமல். ஓகேவா? ஆக்சுவலாக வந்து இந்த படத்தோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம் இயக்கம் போடுறானுங்க. ஆனால் பட் வந்து திரைக்கதையில் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசனும் ப்ளஸ் வந்து மணிரத்னம் தான் போடுறாங்க. என்ன ஒரு கான்ட்ரவர்சி இருக்குன்னா அவங்க வந்து கதை டிஸ்கஷன் பண்ணி ஒரு சீனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி எடுத்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நம்மளுக்கு என்ன சொல்றது, எஸ்டிஆர் நல்லா தான் நடிச்சிருக்காரு. எஸ்டிஆர் வந்து அவரோட ரோலை சூப்பராக பண்ணிட்டாருங்க. அவர் எந்த விதமான அவர் குறைய சொல்ல முடியாது. போறான் பாருங்க டேரக்டர் டிராகன் டேரக்டர் அஸ்வத் மாரிமுத்து. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து படம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. படம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்ததுக்கு ஒருத்தர் தான் பண்ணியிருக்காரு. கமல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொண்டு போனது தான் சூப்பர். கேங்ஸ்டர் படத்துல இப்படிதான் இருக்கும். செக்கச்சிவந்த படம் பாத்தீங்களா? அப்படியே தான் பார்ட் 2 அந்த படத்தை அப்படியே காப்பி பேஸ்ட் கண்ட்ரோல் கி அடிச்சிருக்காங்க. நாயகனுக்கு இது சம்பந்தமே கிடையாதுங்க. நாயகன் கால் தூசி கூட வர அந்த படம். சரிங்களா? நாயகன் வேற இது வேற. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாட்டு எதிர்பார்த்தீங்கன்னா பாட்டு உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பாட்டே கிடையாது. 5 மணி அந்த சுகர் பேபியா அந்த சுகர் பேபியை சொல்லி முடிச்சிட்டானுங்க. முத்துமலை சாங்கு இல்லை. வேற வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய ஓம் மாரா சாங்கு அது இல்லை. எதுவுமே கிடையாது. வேறமா வந்து தீமியூசிக்கு பிஜிஎம் ஸ்கோர் மட்டும் போட்டிருக்காப்ல. அது நல்லா இருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 10 பாட்டு ஆல்பம்ல இருக்காங்களா அந்த பாட்டு எதுவுமே கிடையாது. ஸ்டோரி வைஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப குழப்பிருக்கானுங்க. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழைய படம் இது இந்த படம் அஜித்தோட படம் அவர் போய் தனியாக காட்டுக்குள்ள போராடும். என்ன படம்? விசுவாசமா விவேகம். அதை கொஞ்சம் லைட் ஆட் பண்ணி விட்டுருக்கானுங்க. பல படத்தோட மிக்சிங் இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர்ன்றானுங்க. எதுக்காக இவங்க அடிச்சுக்கிறானுங்க? என்ன ஒரு கேங்கு? எதுக்காக ப்ராப்ளம் கிடையாது. இவங்களுக்குள்ளேயும் அவங்க ஃபேமிலியில் இருக்க 4 பேர் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்க. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் தங்கச்சிக்கான ஒரு ஸ்டோரி, அதாவது எஸ்டிஆரோட தங்கச்சியை வந்து சேர்த்து வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து முடிக்கிறாங்க. ஓகே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஃபுல் டைம் கமல்ஹாசனோட படம் மாதிரி இல்லை, எஸ்டிஆர் படம் மாதிரி இல்லை, மணிரத்னம் படம் மாதிரி இல்லை, 3 ஒரு படம் மாதிரி இல்லை. வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. மேபி நீ போக ஃபேமிலி ஆயிடுச்சு படம் பிடிக்கலாம். ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும். செகண்ட் ஹாஃப் உட்காந்து பார்க்கறதுக்கு. ஆமா, தூக்கம் வந்துருச்சு. இப்போ இருக்க ஜெனரேஷன் கொஞ்சம் கஷ்டம். 2K கிட்ஸ்க்கு கஷ்டம். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா உங்களுக்கு? ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. ஒன் டைம் வாட்ச்.